அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியாணி மிஞ்சி போச்சுன்னா அதை நம்ம சுடு பண்ணும்போது பேனில் அப்படியே நம்ம சுடு பண்ணுறோம். அப்படியே சுடு பண்ணும்போது பிரியாணி அடிப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டை மாறிடுங்க. இதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். அடித்தட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பிளேட்டை வச்சுக்கோங்க. அந்த பிளேட் உள்ள அடக்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிளேட் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட் ஆட் பண்ணிட்டு மூடிக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ ஆவி வருதுன்னு நீங்களே பாருங்க. பிரியாணியும் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குது பாருங்க. இதுவே நம்ம அப்படியே ஃபேனில் வந்து நம்ம சூடு பண்ணோம்னா அடி பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. டேஸ்ட்டும் மாறிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணும்போது ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு அடி பிடிக்காது. பிரியாணியுடைய டேஸ்ட்டாக மாறாமல் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி வந்து ஒரு 2-3 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. டீயை கொஞ்சம் கட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு கொதி வருவோம். இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாயில் பண்ணாலே போதும். 2-3 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க.